RuPay Credit Card அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இந்த RuPay அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஒரு டொமெஸ்டிக் கார்டு நெட்வொர்க். அண்ட் இதை நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI தான் லான்ச் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் Visa MasterCard மாதிரி தான் இதுலயும் நீங்க வந்து நீட்டா ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம், நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸையும் அனுபவிக்க முடியும், which is made in India. இந்த RuPay கிரெடிட் கார்டை SBI, HDFC, ஆக்சிஸ் மாதிரியான பேங்க்ஸ் எல்லாமே வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த RuPay கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ இந்த கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு வந்து யூபிஐல நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற அந்த ஒரு கிரெடிட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அண்ட் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன? மேட் இன் இந்தியான்றப்போ எந்த மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டமை இது உருவாக்கிக்கிட்டு இருக்கு? அண்ட் இந்த RuPay கிரெடிட் கார்ட்லேயே எதெல்லாம் சிறந்தது, எந்த மாதிரியான நல்ல RuPay கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் அது ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்காக ஒரு வேலை கையில் காசே இல்லை, பட் ஆனால் இட்ஸ் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறத நான் வெளியில் காமிச்சிக்காம எனக்கு ஒரு ஹெல்ப், ஒருத்தர் கடன் கொடுக்கறதுக்கு கூடவே ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கடனை நான் அடுத்த மாதம் சம்பளம் வரப்போ நான் திருப்பி கொடுத்துருவேன், நீட்டாக அந்த பேலன்ஸ் பண்ணிக்க அப்படின்னு நினைக்கிறவங்க, கிரெடிட் கார்டை க்ளீனாக யூஸ் பண்ணி அந்த டெட் எல்லாம் ஆன் டைமில் பே பண்ணி முடிச்சு கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறவங்க ஒரு கேட்டகரினா, கிரெடிட் கார்டை முழுக்க ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் எப்படி ரீபே பண்ணுவேன்ற ஐடியா கூட இல்லாமல் அந்த பணத்தை செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடனில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல கிரெடிட் கார்டு ட்ராப்ல, அது இன்னொரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சரியான யூசேஜ் பண்ணாதவங்க தான் பெரிய கிரெடிட் கார்டு ட்ராப்ல போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு டெடிகேட்டடாக கிரெடிட் கார்டுக்கான வீடியோ நான் ஏன் பண்ணுறேன்னா, கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சூப்பரான பெனிஃபிட்ஸையும் ஏர்ன் பண்ண முடியும். அதுலேயும் எந்த சிறந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் எந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சைடு தெரிஞ்சுக்கிட்டா அந்த யூசேஜ் நீங்கள் கரெக்டாக பண்ணுறப்போ இந்த எல்லா அட்வான்டேஜும் நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் குறிப்பிட்டு RuPay கிரெடிட் கார்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ சிறந்த RuPay கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீட்டாக 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் உங்களுக்காக இந்த ஒரு டெடிகேட்டட் வீடியோ. ஸோ நம்ம பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிவியோட கிரெடிட் கார்டு. பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ RuPay கிரெடிட் கார்டு ஃபார் கேஷ்பேக். இதில் இருக்கக்கூடிய வாவ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இதில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா இதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு நீங்கள் யூபிஐல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூபிஐ ரிவார்டிங் கிரெடிட் கார்ட்ஸில் இந்த கிவி RuPay கிரெடிட் கார்டு ஒன்று. வருஷத்துல அப் டு 3 ஏர்போர்ட் லான்ச்சஸ்க்கான ஆக்சஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, 1999 பிளஸ் GST வர்த்துள்ள நியான் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. வித் திஸ் நியான் சப்ஸ்கிரிப்ஷன் யூ ஆல்சோ கெட் ஹையர் கேஷ்பேக் அண்ட் ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கிவி RuPay கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரிக்வயர்மெண்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு RuPay கிரெடிட் கார்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த கார்டை வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கார்டை வாங்குறதுக்கு வெறும் லிங்க் இல்ல, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரிக்வயர்ட் ஏஜ் 25 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும், உங்களோட சிபில் ஸ்கோர் 720 பிளஸ் இருக்கணும், அண்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வெறும் சேலரிட் பர்சனுக்கு மட்டும்தான். வேலைக்கு போய் யார் மாசம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அண்ட் மினிமம் இன்கம் வருஷத்துக்கு எவ்வளவு நீங்க சம்பாதிக்கணும், மினிமம் 3 லட்சமாவது நீங்க சம்பாதிச்சா மட்டுமே இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ இது கிவி RuPay கிரெடிட் கார்டு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது Tata நியூ HDFC கிரெடிட் கார்டு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரீ லைஃப் டைம் கிரெடிட் கார்டு ஃபார் ரிவார்ட்ஸ். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் RuPay கிரெடிட் கார்டு ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இந்த Tata நியூ கிரெடிட் கார்டை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஃப்ரீ. அண்ட் இது மூலமா உங்களால வருஷத்துல 35,000 வரைக்கும் சேமிக்க முடியும். ஒரு கேலண்டர் குவார்டர்ல 50,000க்கும் மேல இந்த கார்டை பயன்படுத்தி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 4 டொமஸ்டிக் லான்ச்சுக்கான ஆக்சஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இது டாட்டாவோட நியூ HDFC கார்டு அப்படிங்கிறதால அப் டு 7% உங்களால டாடா நியூ காயின்ஸ் மூலமா டாடா பிராண்ட்ஸ் லைக் பிக் பாஸ்கெட், ஏர் ஏஷியா, டாடா 1mg, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைட், டைட்டன், தனிஷ்குன்னு இந்த மாதிரி ஒரு பிராண்ட்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பெற முடியும். டாடா நியூ ஆப் பயன்படுத்தி யூபிஐல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1
1% வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அண்ட் 2% வரைக்கும் டாடா நியூ காயின்ஸ் ரிவார்ட்ஸ் டாடா பிராண்ட்ஸ் நீங்க வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாடா நியூ HDFC கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வயசு 21 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு மினிமமா மாசம் 25,000 சம்பளம் வரணும். ஒருவேளை நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 6 lakh per annum நீங்க earn பண்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க வாங்க முடியும். ஸோ ஜாயினிங் ஃபீ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு 0, அதுவே செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபீயா 499 பிளஸ் டாக்ஸஸ் வந்து சார்ஜ் பண்ணப்படும். அந்த ஃபீ வேவ் பண்ணப்படும் இன்கேஸ் நீங்க அந்த கார்டை பயன்படுத்தி 1 லட்சத்துக்கும் மேல அந்த வருஷத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் டாடா நியூ HDFC கிரெடிட் கார்டோட அந்த ஒரு ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்ததா ஆக்சிஸ் நியூ RuPay கிரெடிட் கார்டு. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. மாசத்துக்கு பிளிங்கிட்ல 10% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும், which means அட்லீஸ்ட் 250 ரூபா வரைக்கும் மாசம் உங்களால இந்த ஒரு கார்டை பயன்படுத்தி நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களால சேமிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, புக் மை ஷோல உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்குது மூவி டிக்கெட்ஸ்க்கு அப் டு 100 rupees per month. அண்ட் மிந்த்ரால 150 ரூபாய்க்கான ஆஃபர் கிடைக்குது நீங்க 999 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்க மொபைல் டிடிஹெச் இது எல்லாத்தையுமே ரீசார்ஜ் பண்றதுக்கு 5% வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. பேடிஎம் மூலியமா 150 ரூபாய்க்கு மேல மந்த்லி ஒன்ஸ் மினிமமா 299 ரூபீஸ்க்கான டிரான்சாக்ஷனை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதையும் தாண்டி ஜொமேட்டோலயும் உங்களுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. 120 ரூபா வரைக்கும் மாசம் உங்களால அந்த ஒரு ஆஃபர் அனுபவிக்க முடியும் இஃப் யூ ஸ்பெண்ட் above 499 rupees. அண்ட் அது மட்டும் இல்ல, வீக்லி வென்ஸ்டே டிலைட்ஸும் இருக்குது. அதுல உங்களால 15% வரைக்கும் ஃபிளைட்ஸ், ஹோட்டல், அந்த மேக் மை ட்ரிப் மூலமா உங்களால 10% வரைக்கும் ஆஃபரை ஸ்விக்கில அனுபவிக்க முடியும் இந்த கார்டை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவா திரால இந்த கார்டை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணா அப் டு 1000 rupees ஆஃபர் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆக்சிஸ் நியூ RuPay கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களோட வயசு 21 இருந்து 65 இருக்கணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க salaried person இருந்தாலும் சரி, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஓகே. பட் ஆனா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. salaried person இருந்தீங்கன்னா உங்களோட மாத வருமானம் 25,000 ரூபாய் வரைக்குமாவது இருக்கணும் மினிமம். செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க அப்படின்னா ITR போக உங்களோட சம்பளம் வருஷத்துக்கு 3,60,000க்கும் மேல இருக்கணும் அப்படிங்கறதா இவங்களோட கிரைட்டீரியா. அண்ட் கிரெடிட் ஸ்கோர் 735க்கும் மேல இருந்தா மட்டுமே இந்த கார்டு உங்களுக்கு சொந்தமாகும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாஸ் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற கார்டு வந்து SBIயோட SimplySAVE RuPay பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இதுதான் நான் இது வரைக்கும் RuPay கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு ஒரு பேசிக்கான கிரெடிட் கார்டு RuPay எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கார்டு வேணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க போகலாம். ஸோ இது இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா 2000 வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இஃப் யூ ஸ்பெண்ட் 2000 rupees 2 மாசத்துல 2000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, ஃபியூல் சர்சார்ஜ்ல 1% வரைக்கும் வேவ் பண்ணப்படும். பெட்ரோல் எல்லாம் போட போறீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணி நிறைய சேவ் பண்ணிக்கலாம். 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் per 150 rupees. 150 ரூபாய்க்கு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அப் டு 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு மாசத்துக்கு உங்களால நீங்க earn பண்ண முடியும். நீங்க இன்கேஸ் டைனிங், மூவிஸ், கிராசரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெல்லாம் போய் இந்த கார்டை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய இந்த மினிமலான ஃபீச்சர்ஸ் இந்த SBI RuPay கிரெடிட் கார்டில். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வயசு 21 இருந்து 65 இருக்கணும். அண்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் salaried ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு எது வேணா இருக்கலாம். அதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்கமா உங்களோட சம்பளம் 30,000க்கு மேல இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ஆனுவல் ஃபீ, அதாவது இந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீ வந்து இந்த வருஷத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கார்டை பயன்படுத்தி நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஒரு ஃபீ வந்து வேவ் பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயினிங் ஃபீயா உங்க கார்டு வாங்குறப்பவே 500 ரூபாய் பிளஸ் GST நீங்க கட்டி தான் அதை வாங்கணும் ஜாயினிங் ஃபீயா. அண்ட் ஆனுவல் ஃபீ ஃப்ரம் செகண்ட் இயர் 500 ரூபாய் பிளஸ் GST. அதே மாதிரி நான் சொன்ன கண்டிஷன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க இந்த ஃபீ வந்து உங்களுக்கு வேவ் பண்ணப்படும். ஸோ இதுதான் SBIயோட RuPay கிரெடிட் கார்டு. அண்ட் இந்த கார்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அந்த ஒரு முக்கியமான கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா டாடா நியூ இன்ஃபினிட்டி பெஸ்ட் பிரீமியம் RuPay கிரெடிட் கார்டுல இதுவும் ஒண்ணு. வாவ் ஃபேக்டர் சொல்லிட்டா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த கார்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கார்டை பயன்படுத்தி நீங்க அங்கேயும் இங்கேயும் சேமிக்க முடியும். ஒரு கேலண்டர் குவார்டர்ல 50,000க்கு மேல நீங்க இந்த கார்டை பயன்படுத்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்க.
8 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச்சஸ்க்கான ஆக்சஸ், அது மட்டும் இல்லாமல் +4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச்சஸ்க்கான ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்குது ஒரு வருஷத்தில். டாட்டாவோட பிராண்ட்ஸ் ஆன இந்த தனிஷ்கு, அப்புறம் பிக் பாஸ்கெட், ஏர் ஏஷியா, டாடா 1mg குரோமா, டாடா கிளிக்கு, வெஸ்ட் சைடு, டைட்டனு, இதில் எல்லாத்துலேயுமே டாடா நியூ காயின்ஸை பயன்படுத்தி 10% வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். 1.5% வரைக்கும் டாடா நியூ ஆப்பை பயன்படுத்தி யூபிஐல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களால் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லை 5% வரைக்கும் டாடா நியூ காயின்ஸை வந்து இது பண்ணிக்க முடியும் நீங்க டாடா பிராண்ட்ஸ்ல போய் இந்த கார்டை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்றப்போ. ஸோ இப்படி பிரீமியமான ஒரு கார்டு வச்சுக்கணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதுக்கான ஒரு கிரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 21 65 இருக்கணும். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து either நீங்க salaried பர்சனாகவும் இருக்கலாம் இல்ல செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கலாம். ஆனா அதுக்கான கண்டிஷன் மினிமம் இன்கமா 1 லட்சம் ரூபாய் மாசமான சம்பாதிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த கார்டு நீங்க வந்து சொந்தமாக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாயர் இருக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் மினிமம் உங்க ஆனுவல் இன்கமா இருந்தால் மட்டுமே இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஜாயினிங் ஃபீ வந்து இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயினர்ஸுக்கு ₹0. ஆனால் 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபீ அப்படின்னு பார்க்குறப்போ ₹1499 மட்டுமே ப்ளஸ் டேக்ஸஸ். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபீ கட்ட வேண்டாம், இது அப்படியே வேவ் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஃபீ உங்களுக்கு வேவ் பண்ணப்படும். ஸோ இதுதான் டாடா நியூ இன்ஃபினிட்டி பெஸ்ட் ப்ரீமியம் ரூபே கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த ரூபே கிரெடிட் கார்டில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது, எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு இருந்தால் இந்த கார்டை நீங்கள் சொந்தமாக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கார்டில் நிறைய ரிவார்ட்ஸோடு சேர்த்து இந்த ஒரு சில பல இதுவும் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் தகுந்தாப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் அகேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு இஸ் அ ட்ராப். யாருக்கு? யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நீட்டாக அவங்க கிரெடிட் ஸ்கோரை ஏற்றிட்டு நீட்டாக அவங்களோட அந்த ஒரு ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக அனுபவிப்பாங்க, அந்த அட்வான்டேஜ் அனுபவிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பார்த்து உஷாராக பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.